ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடமிளகா கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் குடமிளகாயை சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். லைட்டாக வதக்கி விட்டுக்கிறணும். போதும். இப்போ வேறு ஒரு தட்டில் இதை கொட்டி வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு சேர்த்துக்கிறணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். கறி மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். காளான் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறோம்.